வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை ரொம்பவே கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு, கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுத்து குணப்படுத்துவதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். மங்கலான பார்வை, கண்கள் இருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைகள்லாம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம உடனடியாக மருத்துவரை அணுகணும். கண் சம்பந்தமான பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சரி செய்யணும். அதை ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் தடுப்பதற்கும் ஆக மொத்தம் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னா அதை குணப்படுத்திக் கொள்வதற்கு சிகிச்சைகளை மேற்கொண்டு இருக்கீங்க அப்படின்னா அது கூடவே கண்களுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய அதிகமாக தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ என்னென்ன முறைகளை கண்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்க மேற்கொள்ளணும், என்னென்ன உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பத்தி நம்ம முழுமையா பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க பாதாம் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்குது. பாதாம்ல விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண்புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது. குறைந்தது 10 பாதாம் 2.5 கிராம் புரதத்தை வந்து வழங்குது. இது திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடையாம உங்களுக்கு முன்னாடியே பாதுகாக்கும். இரும்பு சத்தை நீங்க விட்டமின் சி இருந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடியதுதான் இந்த பாதாம் பருப்பு. மேலும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களை எதிர்த்து கண்களில் ஏற்படக்கூடிய வலியையும் குறைக்கிறது. பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்பு ஆரோக்கியத்திற்கும் மங்கலான பார்வையை சரி செஞ்சு வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு தருது. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய நீங்க பாதாம் பருப்பை ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அதே போல நீங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமா நீங்க குடிக்கக்கூடிய நீர்ல ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில அந்த ஊற வைத்த நீரை வடிகட்டிட்டு வெறும் வயிற்றுல அந்த பாதாம தோலை நீக்கிட்டு எடுத்துக்கொள்ளும் போது நிறைய மருத்துவமைகள் விரைவாக உங்களுக்கு கிடைக்கும். கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க கேரட்டை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கு. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதெல்லாம் கேரட்டை நீங்க அதிகமாக எடுத்துக்கொள்ளணும். கேரட்ல பீட்டா கரோட்டின் இருக்கு. இது விட்டமின் ஏவாக மாறுது. இது தவிர லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கேரட்ல இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமியினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டறியப்பட்டிருக்கு. இதனால உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை நீங்க குறைச்சிக்கலாம். கேரட்டை சமைத்து சாப்பிடுவதை விடவும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உணவுகளில் நீங்க பச்சையாகவும் எடுத்துக்கலாம். கேரட்டை நீங்க சமைத்து சாப்பிடுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மருத்துவ குறிப்புகளில் எந்த ஒரு உணவுப் பொருட்களுமே நீங்க வந்து சமைத்து சாப்பிடுவதன் மூலமாக தான் உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்க வேணும்னா கேரட்டை ஜூஸ் ஆகவும் எடுத்துக்கலாம், பச்சையாகவும் எடுத்துக்கலாம், சாலட் ஆக கூட நீங்க அப்பப்போ ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்ல எடுத்துக்கலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க பச்சை இலை காய்கறிகள் கிரீன் வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, லூடின், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. இந்த பச்சை இலை காய்கறிகள் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி ஆகும். இந்த ஆக்சிஜனேற்றி கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல் சேதத்திலிருந்து பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் தடுக்கிறது. கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை, ஃப்ரக்கோலி, இது கூட வந்து சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பட்டாணி போன்றவற்றையும் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம் மற்றும் திராட்சை பழங்கள்ல கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நம்மளுடைய கண்களில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண்புரையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி உணவுல சிட்ரஸ் பழங்களை நீங்க சேர்த்துக் கொள்வதன் மூலம் பார்வையை உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நீங்க தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும். இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் உங்களுக்கு வந்து சரி செய்கிறது. கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க முழு தானியங்களை எடுத்துக்கலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது. அதாவது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீட்டை தான் கொண்டிருக்கு. இது தவிர முழு தானியங்கள்ல விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் போன்ற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் AMD அபாயத்தை நம்ம குறைச்சிக்கலாம். முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரை
மெலனினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாவது தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை கண் பார்வை நலமோட இருக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இது வயதாகும் போது கூட உங்களுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் இருந்து உங்களை பாதுகாக்க உதவிகரமாக இருக்கும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்க உதவிகரமாக இருக்கும். டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களில் உள்ள EPA மற்றும் DHA ஆகியவை உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கையும் வகிக்குது. ஸோ நீங்கள் மீன் உணவுகளை கண் பார்வை மேம்படுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் முட்டையை எடுத்துக்கலாம். முட்டையை எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக நீங்கள் அதை ஆம்லெட் வடிவில் எடுத்துக்கொள்வதோ, ஆஃப் ஆயில் வடிவில் எடுத்துக்கொள்வதோ, பொடிமாஸ் வடிவில் எடுத்துக்கொள்வதோ, பச்சையாக அப்படியே முட்டையை நீங்கள் எடுத்துக்கொள்வதோ நல்லது உங்களுக்கு கிடையாது. அது வந்து இன்ஃபெக்ஷனையும் நிறைய தொற்றுகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். அது எந்த விதத்திலுமே உங்களுக்கு ஆரோக்கியம் சேர்க்காது. வெறும் சுவைக்காக மட்டுமே சாப்பிடக்கூடிய முறை அது எல்லாமே. முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாக இருக்கிறதால நீங்க நீராவியில் வேக வைத்த முட்டையை எடுத்துக்கணும். அதாவது அவித்த முட்டைன்னு சொல்லுவாங்க, அதை தான் நீங்க எடுத்துக்கணும். இதில் அடங்கி இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து இது எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரோட்டீன் அந்த புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்கள் உருவாகாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதனால நீங்க முட்டையை ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய கண் பார்வையுமே நீங்க கூர்மைப்படுத்திக்கலாம். கூடுதலாக கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்களையும் ஏற்படாம அந்த பிளாக் சர்க்கிள்ஸ் எல்லாம் கண் கருவளையங்கள்லாம் வராம ஆரோக்கியமாக நீங்க வைத்துக் கொள்ளலாம். நம் உடலினுடைய முக்கிய உறுப்புகள்ல ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு. ஊட்டச்சத்து குறைபாடு, முதுமை, மரபு ஒளி உள்ளிட்ட பல காரணிகள் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல இன்றைய நவீன யுகத்துல டிஜிட்டல் கேஜெட்டுகளான போன்ஸ், லேப்டாப்ஸ் இது மாதிரி நம்ம அதிகமாக பயன்படுத்தும் போது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் இதனால அதிகரிச்சுட்டே வரும். இது என்ன பண்ணும் அப்படின்னா இறுதியில் உங்களுடைய கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். கண் பார்வையை கூர்மையிலிருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைச்சிரும். இதை நீங்கள் சரி செய்வதற்கு இந்த உணவுகளை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய நீங்கள் நன்மைகளை பெறும்பொழுது உங்களுடைய கண் பார்வை பார்த்தீங்கன்னா நீங்கள் கூர்மையாக வைத்துக் கொள்ளலாம். அதே போல கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு உணவுகளை எடுத்துக்கொள்வதை விட வாழ்க்கை முறைகளில் ஒரு சில முறைகளை நீங்க கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா இரவு தூங்கும் போது குறைவான நேரங்களில் தூங்குவாங்க. அதிக நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது போதுமான அளவுக்கு அவங்க உறங்கவே மாட்டாங்க. ஒரு மனிதனுக்கு பரிந்துரைக்கப்பட்ட உறக்க நேரம் 8 மணி நேரம். அதுதான் ஆரோக்கியமான உறக்க நேரம். அது இல்லை அப்படின்னா 6 to 8 மணி நேரமாவது உறங்கி ஆக வேண்டும். ஸோ இந்த உறக்க நேரம் யார் ஒருவருக்கு குறைகிறதோ அவருக்கு கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. எனவே கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படுவதற்கு முன்னாடியே நீங்க பர்ஃபெக்ட்டா இருக்கணும், உங்களுடைய கண் பார்வை கூர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமான உறக்க நேரத்தை நீங்க கடைபிடிங்க. முதல்ல ஆரோக்கியமாக இரவு நேரங்களில் நீங்க உறங்கும் பொழுது உங்களுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்கும். போதுமான அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நபர் தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். தன்னுடைய உடலை யார் ஒருவர் நீரேற்றமாக புத்துணர்ச்சியாக வைத்திருக்காரோ அவருக்கு தான் கண் வறட்சி போன்ற எந்த விதமான சர்மம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்காது, கண்கள் சார்ந்த பிரச்சனைகளுமே இருக்காது. அப்ப கண் வறட்சி உங்களுக்கு இல்லாம இருக்கிறதால கண் பார்வையை நீங்க கூர்மையாக வைத்துக் கொள்ளலாம். ஸோ தூக்கத்தை போலவே ஒரு நாளைக்கு ஒருவருக்கு பரிந்துரைக்கப்பட்ட நீருடைய அளவு எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். 3 லிட்டருக்கும் குறைவாக ஒரு நாளைக்கு நீங்க நீர் குடிக்கவே கூடாது. ஸோ மினிமம் நீங்க 3 லிட்டர் தண்ணீராவது குடிச்சிடணும். அதுதான் உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியமான தண்ணீர் குடிக்கக்கூடிய அளவு. அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். வெளியில் நீங்க செல்லும் போது உங்களுடைய கண்களை பாதுகாக்கிறதுக்கான அத்தனை வழிமுறைகளையும் நீங்க கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வெளியே செல்றீங்க அப்படின்னா உங்களுடைய கண் பார்வை சூரிய ஒளியில் பட்டு பாதிப்படையாமல் இருக்கிறதுக்காக நீங்க கண் கண்ணாடிகள், உயர்தர கண் கண்ணாடிகளை அணிவது ரொம்ப ரொம்ப முக்கியம். போன்ஸ், லேப்டாப்ஸ், ஐடி ஃபீல்ட்ஸ்ல ஒர்க் பண்றவங்க இவங்கெல்லாம் UV ரேஸ் அந்த புற ஊதா கதிர்கள் கண்களில் படாத வண்ணம் முன்னாடியே கண் பார்வை கூர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீங்கன்னா முன்னாடியே அந்த UV ரேஸ் உங்களுடைய கண்களில் படாமல் இருக்கிறதுக்கான கண் கண்ணாடிகளை அவசியமாக நீங்க அணிந்து கொள்வது, எச்சரிக்கையாக நீங்க அணிந்து கொள்வது, விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி முறைகளை கடைபிடிக்கும் பொழுதும் உங்களுடைய கண் பார்வையை நீங்க கூர்மையாக வைத்துக் கொள்ளலாம். எனவே கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொண்டு கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுத்திக் கொண்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.